Hi friends, welcome to Mom's Lifestyle. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட் வீடியோ தான். ஸோ வீடியோவுக்கும் வாய்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்காது. ஏன்னா என்னோட ப்ரெக்னென்சி டைமை பற்றி தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரெக்னென்சி டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான பீரியட் தான் சொல்லணும். ஏன்னா அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து எப்படா வந்து அந்த மந்த்தெல்லாம் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தான் என்னோடது. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பைகார்னேட் யூட்ரஸ் அப்படின்னா வந்து ரெட்டக்கருப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா June 4, 2017 நடந்துச்சு. அந்த மந்த்தே தான் நான் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆனது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டு அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அபார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து ரெட்டக்கருப்பை அப்படின்னே சொல்லி. ஏன்னா எனக்கு பெரிய பொண்ணு ஆனதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு இருந்ததே இல்லை. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்காக வந்து டாக்டர்கிட்ட எதுவும் கன்சல்ட் பண்ணதில்லை. மேபி போயிருந்தோம் அப்படின்னா எனக்கு ரெட்டக்கருப்பை தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஸோ எனக்கு பீரியட்ஸ் எல்லாமே ரெகுலராக தான் இருக்கும், 25 சைக்கிளும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமே தெரியலை எங்களுக்கு. ஸோ அபார்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னே தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த ப்ராப்ளத்தினால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சீவ் ஆகிறதுக்குலாம் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ஆனால் என்ன மேஜர் இஷ்யூன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4th மந்த் இல்லைனா 3rd மந்த் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டிச் பண்ணணும். அதை வந்து என்சர்கலாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக பண்ணணும். அப்படி நம்ம இன்கேஸ் பண்ணலை அப்படின்னா பேபி வந்து வளர அதோட வெயிட்டு தாங்காமல் வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி 5th மந்த்து அதை தாண்டுனா 7th மந்த்து ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆயிரும். இதுதான் வந்து பைகார்னேட் யூட்ரஸோட மேஜர் இஷ்யூ. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 months கேப்க்கு அப்புறம் தான் வந்து நான் பாப்பா கன்சீவ் ஆகியிருந்தேன். ஸோ அது வந்து 9th மந்த்து 2017 வந்து ஆகியிருந்தேன். ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து அம்மா வீட்டில் இருந்தேன். ஏன்னா தலை தீபாவளி வந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணலான்ட்டு போனோம். எனக்கு வந்து கன்சீவ் ஆனது வந்து நான் எப்படி ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செஸ்ட் பெயின் வந்துச்சு எனக்கு. ஸோ மோஸ்ட்டாக வந்து பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னா சில பேருக்கு அந்த பெயின் வரும். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்ததில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அந்த செஸ்ட் பெயின் வந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பேபி கன்சீவ் ஆகிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு. மற்றபடி ஃபுட்லேலாம் எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியலை. நார்மலாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பேபி அபார்ஷன் பண்ணனாலே என்னமோ தெரியல. நான் வந்து செகண்ட் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக 3rd மந்த்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் போனேன். ஸோ ஆல்மோஸ்ட் 60 days வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே டெஸ்ட் பண்ணலை. ஏன்னா ஃபஸ்ட்டு பேபிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தள்ளி போன 5 daysலேயே வந்து கிட்டலாம் வாங்கி செக் பண்ணேன் நான். ஸோ அதனாலே வந்து நெக்ஸ்ட்டு வந்து கன்சீவ் ஆகும் போல் நான் எதுவும் அவசரப்படக்கூடாது அப்படின்ட்டு ஒரு 60 days வந்து அப்படியே விட்டுட்டேன். ஸோ 3rd மந்த்து ஸ்டார்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஸோ ஆனால் கிட்ட எதுவுமே செக் பண்ணலை. ஏன்னா எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பீரியட்ஸ் தான். பீரியட்ஸ் வராமல் இருந்துச்சு. அதோடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் இருந்தது செஸ்ட் பெயினாக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கே தெரிஞ்சிருச்சு சரி கண்டிப்பாக நம்ம கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து எதுவும் சொல்லலை அவங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து ஒரு 10 daysக்கு அப்புறம் திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து யூட்ரஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும். அப்படி பண்ணோம்னா தான் வந்து பார்த்திங்கன்னா பேபி வந்து ஃபுல் க்ரோத்தில் வந்து டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கூட யோசிக்கலை ஃபேமிலியில். ஏன்னா வந்து இது ரொம்ப மேஜர் இஷ்யூவாக சொன்னாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் நிறையா பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் 2 சைடுமே வந்து கண்டிப்பாக அந்த சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து 4th மந்த்து ஸ்டார்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணேன். அது பண்ணும் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சீவாக தான் இருப்போம். அந்த டைமில் தான் இந்த சர்ஜரியுமே பண்ணுவாங்க. எனக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பூரில் தான் இருந்தேன். அப்போ வந்து அங்கேயே வச்சு பண்ணியாச்சு அம்மா வீட்லேயும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெலிவரி என்டையர் பீரியடுமே ஃபுல்லாக அம்மா வீட்டிலே தான் போச்சு. ஏன்னா வந்து அந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 days வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா அப்படியே எந்திரிக்கணும், அப்படியே சாப்பிடுவேன், அப்படியே படுத்துருவேன். கை கழுவுறது, சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிற ரூமுக்கே தான் எல்லாமே கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 15 daysல வந்து நம்ம பில்லோ எதுவுமே யூஸ் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கால் சைடு வந்து ஏந்தலாக வச்சு நம்ம தலை சைடு வந்து இறக்கமாக வைக்கணும். அதனால் கட்டில் 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கல் வச்சுருவோம்.
ஸோ அப்படியே தலைகீழாக படுக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 15 டேஸில் நம்மளை வந்து வேறவங்க தான் குளிக்க வைக்கணும். தலைக்கெல்லாம் குளிக்கக்கூடாது. ஏன்னா வந்து அதிகமாக உட்காரவே கூடாது. அந்த தையலில் போய் பார்த்திங்கன்னா குழந்தை படவே கூடாது. ஒரு 15 டேஸ் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும் அந்த தையல் உள்ள ஆடுற வரைக்கும். அதனால் எனக்கு மற்றவங்க தான் குளிக்க வைக்கணும் எல்லாமேவும். அது அந்த சர்ஜரி பண்ண உடனே பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு வந்து மோஷன் பிரச்சனை வேறு இருக்கும். ரொம்ப கஷ்டமான பீரியட் அதெல்லாம். இதோடு மட்டும் இல்லாமல் அடுத்து 7th மந்த் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 15 டேஸ் ஒன்ஸ் வந்து எனக்கு ஒரு இன்ஜெக்ஷனும் போடுவாங்க. ஸோ அது 7th மந்த் வரைக்கும் கண்டினியூஸாக அந்த இன்ஜெக்ஷன் போடணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து எனக்கு 9th மந்த்து ஸ்டார்டிங்கில் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுங்களே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வெஜினல் பெயின், கால் வலி, கை வலின்னு எல்லாமே வந்துடும். ஏன்னா அந்த த்ரோட் 9th மந்த்துமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பெட் ரெஸ்ட்டு தான். வாக்கிங் போகக்கூடாது, எக்ஸசைஸ் இல்லை, யோகா இல்லை, அதிகமாக உட்காரக்கூடாது, அந்த மாதிரி தான். ஸோ மோஸ்ட்டாக படுத்தே தான் இருப்பேன். எந்த ஒரு வேலையுமே நான் பார்க்கல 2 குழந்தைகளுக்குமேவும். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஃபுல்லாக அம்மா வீட்டில் இருந்தேன். செகண்ட் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதனால் செகண்ட் டெலிவரி எனக்கு சென்னையில் தான் நடந்தது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அத்தை தான் இருந்து என்னை ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஃபேமிலி சப்போர்ட் இருக்க போய் தான் என்னால் 2 குழந்தை வந்து என்னால் டெலிவரியே பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான பீரியட். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா யாரோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் எந்த ஒரு சின்ன வேலை கூட பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான பீரியட் இது என்னோடய ப்ரெக்னென்சியெல்லாம் வந்து. அது மாதிரி அந்த சின்ன சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் 9th மந்த் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து வெஜினலில் மெடிசன் யூஸ் பண்ணேன். ஸோ அது இன்னும் கொடுமையான விஷயம். ஏன்னா அந்த மெடிசன் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 to 4 hours நம்ம எந்திரிக்கவே கூடாது. ஸோ அதனால் நம்ம யூரின்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வைப்பேன். ஸோ எதுக்குமே எந்திரிக்கக்கூடாது. எழுந்துட்டோம் அப்படின்னா அந்த மெடிசன் ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியேறிடும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன். ஸோ நம்ம கொஞ்சம் பசி தாங்கணும். ஏன்னா படுத்தே தான் இருக்கணும், எந்திரிக்க கூடாது. ஆனால் செகண்ட் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் மெடிசன் தான். ஆனால் ஓரலாக வந்துருச்சு ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ அது ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த டைமில். இன்னும் 3 to 4 hours எந்திரிக்காமல் அசையாமல் படுத்திருக்கணும். இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி தான் எனக்கு 2 குழந்தையுமே நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆனது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நான் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி. இவ்வளோ கஷ்டங்களே தான் நான் கடந்து 2 குழந்தை எனக்கு காட் கிரேஸில் நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆனது. ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சீலா மீன் வந்து எடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து கிள்ளி போட்டிருந்தேன். இதோடு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி நான் சேர்த்துருந்தேன். இதோட நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகு, இதோட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துருந்தேன். எல்லாத்தையும் வந்து தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருந்தேன். நீங்கள் தண்ணி விட வேணாம், வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மீனில் வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 1/2 hour ஊற வைங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம்னாலும் நம்ம ஊற வச்சாலுமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து வெயிட் லாஸில் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஷாலோ ஃப்ரை தான். ஒரு 3 monthsக்கு அப்புறம் தான் ஷாலோ ஃப்ரை கூட நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அந்த வெயிட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். அதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டில் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் வந்து ஆகும். நான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு நான்ஸ்டிக் பேன் இருக்குது, அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ மோஸ்ட்டாக அது கொஞ்சம் போயிடுச்சு போல். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அதில் ஷாலோ ஃப்ரை பண்ணும் போல் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கடாய் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு அதில் அடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்தேன். மசால் வந்து கொஞ்சம் கூட உதிரவே இல்லை. அதே மாதிரி எண்ணெயிலையுமே கொஞ்சம் கூட உதிரலை. இந்த மாதிரி ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மசால் வந்து உதிராமல் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் டிப்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து கண்ட்ரோலாக இருக்கிறனால தான் வந்து இப்போ வரைக்கும் வெயிட் வந்து அடுத்து கெயின் ஆகலை. ஏன்னா இப்போ 1 month-ஆகவே வந்து அவர் ஜிம்முக்கு எதுவும் போகலை, கொஞ்சம் டைம் கிடைக்காம. ஆனால் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் மெஷர் பண்ணி தான் சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 3 months எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒயிட் சுகர் எடுக்காமல் அதுக்கப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸ் சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்துடும். கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வாக்கிங், ஜிம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் நல்லா பண்ண முடியும். ஸோ அப்கமிங் வீடியோஸோட ரெசிபிஸ் கொஞ்சம் நான் ஷேர் பண்ணுறேன்.
இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கப்பக்கிழங்கு ஷீலா மீனில் வந்து குழம்பு வச்சுட்டு அதுவே வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் முலாம்பழம் இருந்துச்சு, அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குல்ஃபி மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரூட்ஸில் பண்ணியிருந்தேன். ரெசிபி ப்ளஸ் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். கண்டிப்பாக நான் ஒரு லாங் வீடியோவோட ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.